வணக்கம். ட்ரூலி நாசரத் செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். ஆவடி காமராஜ் நகர் நாசரத் பள்ளியில் நடைபெற்ற தனிப்பாடல் போட்டி. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் பள்ளியுடன் ட்ரீம் கலாம் இணைந்து நடத்திய ஓவியப் போட்டி. ஆவடி காமராஜ் நகர் நாசரத் பள்ளியில் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா. த நாசரத் அகாடமியின் சாலை போக்குவரத்து மாணவர்கள் மேற்கொண்ட ஒழுங்கு நடவடிக்கைகள். நாசரத் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற ஆலோசனை ஜெப கூடுகை. ப்ளூ டே கொண்டாடிய நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரி. கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு த நாசரத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற ஓவியப் போட்டி. ஆவடி நாசரத் அலெக்ஸ் பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். ஆவடி காமராஜ் நகர் நாசரத் பள்ளியில் நடைபெற்ற தனிப்பாடல் போட்டி. ஆவடி காமராஜ் நகர் நஸ்ரத் பள்ளியில் தனிப்பாடல் போட்டி சிறப்பாக நடந்தேறியது. இயற்கை நமக்கு அளித்த ஒரு சிறந்த வரம் இசையும் பாடலும். பாடல்கள் பாடுவதன் மூலம் தன்னம்பிக்கை மாணவர்களிடையே வளர்கிறது. மாணவர்கள் ஆர்வத்துடனும் நம்பிக்கையுடனும் தேசபக்தி உணர்வுடனும் பாடல்களை பாடி பார்வையாளர்களின் மனதை கவர்ந்தனர். ஒவ்வொரு மாணவரும் குரல், பிட்ச், ரிதம் மற்றும் தொனி ஆகியவற்றின் மூலம் தங்கள் தனி திறமையை வெளிப்படுத்தினர். இந்த இன்னிசை நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் பரிசுகள் வழங்கி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் பள்ளியுடன் ட்ரீம் கலாம் இணைந்து நடத்திய ஓவியப் போட்டி. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியும் ட்ரீம் கலாம் நிறுவனமும் இணைந்து நடத்திய ஓவியப் போட்டி கடந்த செவ்வாய்க்கிழமை 12/12/2023 காலை 9:30 மணி அளவில் ட்ரீம் கலாம் நிறுவனம் நடத்திய ஓவியப் போட்டியில் LKG முதல் 10ஆம் வகுப்பு வரையுள்ள மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். LKG UKG மாணவ மாணவிகளுக்கு வண்ணம் தீட்டுதல் போட்டியும் மற்றும் 1 முதல் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு சுற்றுச்சூழலை காப்பதை பற்றிய விழிப்புணர்வு ஓவியங்களை ஆர்வத்துடன் வரைந்தனர். இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு ட்ரீம் கலாம் நிறுவனம் மரக்கன்றுகளை வழங்கியது. மாணவர்கள் அனைவரும் பள்ளி மைதானத்தில் மரக்கன்றுகளுடன் உற்சாகமாக வலம் வந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஆவடி காமராஜ் நகர் நாசரத் பள்ளியில் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா. மழை வெள்ளம் என்பது மனச்சோர்வான காரியமாய் இருந்தாலும் அத்தடைகளை தகர்த்தெறிவதில் நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு இணை ஏது என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் ஆவடி காமராஜர் நகர் நஸ்ரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் பூமராங், சிலம்பம் மற்றும் அத்லட்டிக் போட்டிகளில் மாநில அளவில் கலந்து கொண்டு பல பரிசுகளையும் பதக்கங்களையும் மழை காலங்களில் தட்டி வந்துள்ளனர். டிசம்பர் 2-3 தேதிகளில் ஓசூரில் இந்தியாவின் 4வது நேஷனல் பூமராங் சாம்பியன்ஷிப் இண்டோ பூமராங் அசோசியேஷனால் நடத்தப்பட்டது. இதில் ஜி சிவனேஷ் 8ஆம் வகுப்பு 4 தங்கப் பதக்கங்களையும் 3 வெள்ளிப் பதக்கங்களையும், அகில் 8ஆம் வகுப்பு 4 வெள்ளிப் பதக்கங்களையும் 2 வெண்கலப் பதக்கங்களையும், சரண் 7ஆம் வகுப்பு தங்கப்பதக்கம் 1ஐயும் 4 வெள்ளிப் பதக்கங்களையும் அள்ளி வந்தனர். ஓவரால் சாம்பியன்ஷிப்பையும் எங்கள் பள்ளி மாணவர்களே பெற்றனர் என்பதை பெருமிதத்துடன் தெரிவிக்கிறோம். ஸ்டேட் லெவல் சிலம்பம் டோர்னமெண்ட் ஆவடி ஹரிஹரன் 9ஆம் வகுப்பு முதல் பரிசை பெற்றுள்ளார். இன்டர் ஸ்கூல் ஜூனியர் அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் 2023 வி ராகவன் தடகள போட்டியில் முதல் பரிசும், 75 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசும், 50 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 2ஆம் பரிசும் பெற்றுள்ளார். இம்மாணவர்களை பள்ளியின் கூடுகையில் எம் பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் ஊக்கப்படுத்தினார். மழைக்கால விடுமுறையில் இருந்து வந்த மாணவ செல்வங்களுக்கு இந்நிகழ்ச்சி பெரும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளித்தது என்று
கூறுவதில் பெருமிதம் கொள்கிறோம். த நாசரத் அகாடமியின் சாலை போக்குவரத்து மாணவர்கள் மேற்கொண்ட ஒழுங்கு நடவடிக்கைகள். கடந்த 14/12/2023 அன்று தி நாசரத் அகாடமியில் மாணவ போக்குவரத்து தன்னார்வலர்களின் விழிப்புணர்வு செயல்பாடுகள் மாணவ மாணவியர்களிடையே நடைமுறைப்படுத்தப்பட்டது. கடந்த வாரம் நிக்ஜாம் புயலினால் பொதுமக்கள் எதிர்கொண்ட தாக்கத்தின் பாதிப்பு மாணவர்களிடையே வழிகாட்டுதல் நெறிகளை இளம் பருவத்திலேயே ஏற்படுத்த வேண்டும் என்ற கருத்தை இயற்கை நமக்கு பதிவு செய்துவிட்டு சென்றது. அதை கருத்தில் கொண்டு பள்ளி திறக்கப்பட்ட பின் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களை தன்னார்வல தொண்டர்கள் மூலம் எவ்வாறு ஒழுங்குபடுத்தலாம் என்று தி நாசரத் அகாடமியின் உடற்கல்வித்துறையின் ஆசிரியர்களால் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. எங்கள் மாணவர்களின் செயல்முறைகளை பெற்றோர்கள் மனதார பாராட்டியது பள்ளியின் நிர்வாகத்திற்கு மேலும் பல சீரான முயற்சிகளை திட்டமிட வலுவூட்டியது. நாசரத் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற ஆலோசனை ஜெப கூடுகை. நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அனெக்ஸில் கிறிஸ்துமஸ் திருநாளை முன்னிட்டு ஆசிரியர்களுக்கான சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் தலைமை ஆசிரியர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்களால் 8/12/2023 அன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இதில் ஆரம்ப ஜெபத்துடன் துதி, பாடல், ஆராதனை மற்றும் ஜெப வேளையை திருமதி பியூலா ஸ்வர்ணகுமார் அவர்களால் சிறப்பாக நடத்தப்பட்டது. சிறப்பு செய்தியாளராக வருகை தந்த சகோதரி எலிசபெத் நவமணி அவர்களை தலைமை ஆசிரியர் அவர்கள் வரவேற்று அறிமுகம் செய்தார். ஆசிரியர்களின் தனிப்பட்ட மற்றும் குடும்ப வாழ்விற்காகவும் பள்ளியில் பயிலும் மாணவ செல்வங்களுக்காகவும் பள்ளியில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்காகவும் நாசரத் கல்வி குழுமத்திற்காகவும் மிகவும் பாரத்தோடும் ஊக்கத்தோடும் இறைவனின் பாதத்தில் ஜெபங்களை ஏறெடுத்தார். ஆசிரியர்கள் இரு குழுக்களாக பிரிந்து கிறிஸ்துமஸ் கீதங்களை பாடி மகிழ்ந்தனர். இறுதியாக இறை ஆசியுடன் இந்த பிரார்த்தனை கூட்டம் இனிதே நிறைவுற்றது. சனிக்கிழமை 9/12/2023 அன்று காலை 10 மணி அளவில் கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் தலைமையில் ஜெப கூட்டமும் ஜாஸ்லின் வெசில்லா சிறப்பு ஆலோசகராக கலந்து கொண்ட உளவியல் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. ஜாஸ்லின் வெசில்லா அவர்கள் ஆசிரியருக்கு உளவியல் ஆலோசனைகளை வழங்கினார். இக்கூட்டத்தின் மூலம் ஆசிரியர்களுக்கு புத்துணர்ச்சியும் புது தெம்பும் கிடைத்தது. ப்ளூ டே கொண்டாடிய நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரி. கடந்த 13/12/2023 புதன்கிழமை காலை நசரத் பிஎட் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் அனைவரும் மகிழ்ச்சியான ப்ளூ கலர்ஸ் டே கொண்டாடினர். நீல நிறத்தை மையமாக வைத்து தமிழ், ஆங்கிலம், கணிதம், வணிகவியல், வரலாறு, உயிரியல், கணினி அறிவியல், உடல் அறிவியல் போன்ற துறைகளை சார்ந்த அனைத்து மாணவிகளும் சிறப்பு நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர். தங்களுக்கு கிடைத்த தளத்தை சிறப்பான முறையில் பயன்படுத்தி பங்கேற்ற அனைத்து மாணவிகளும் நீல நிறத்தில் உடை அணிந்து வரவேற்புரை, நீல நிறத்தின் சிறப்பம்சங்கள், நாடகம், குழு பாடல், ஆசிரியர்களுக்கு செயல்முறையில் விளையாட்டுகள், நீல நிறத்தை மையமாக கொண்ட கேக் போன்ற உணவு பண்டங்கள் போன்றவற்றை வருங்கால ஆசிரியர்களாகிய மாணவிகள் செயல்முறையில் PPT மூலமும் தன் திறமைகளை வெளிப்படுத்தினர். இறுதியாக ஆங்கிலத்துறையின் தலைமை பொறுப்பாளர் திருமதி சார்லட் அவர்கள் பின்னூட்டம் அளித்து நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார். கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு த நாசரத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற ஓவிய போட்டி. கடந்த 13/12/2023 அன்று டிசம்பர் மாதத்தின் சிறப்பு அம்சமான கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு தி நாசரத் அகாடமியில் கண்கவர் ஓவிய போட்டி வகுப்பு வாரியாக நடைபெற்றது. குழந்தை இயேசுவின் பிறப்பு, கிறிஸ்துமஸ் மரங்கள், கிறிஸ்துமஸ் தாத்தாவின் உருவப்படங்கள் போன்றவற்றை மிக தத்ரூபமாக எங்கள் மாணவ கண்மணிகள் வரைந்தனர். மேலும் மகிழ்ச்சிகரமான வெண் தாடி உடையவராக, சிறப்பு நிற மேலங்கி மற்றும் வெண்மையும் சிவப்பும் நிறைந்த தொப்பி அணிந்தவராக, கை நிறைய பரிசுகளுடன் கூடிய பையும் கொண்டு வரும் கிறிஸ்துமஸ் தாத்தாவை எங்கள் மாணவ செல்வங்கள் மகிழ்ச்சிகரமாக வரைந்து அதை விவரித்தும் காட்டி கிறிஸ்துவின் பிறப்பை முன்னறிவித்தனர். ஆவடி நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம்.
நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் 13/12/2023 அன்று கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி விழா மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது. பள்ளி வளாகம் முழுவதும் வண்ண வண்ண தோரணங்கள் மற்றும் பலூன்கள், அலங்கார பொருட்கள் கொண்டு நேர்த்தியாக மாணவர்களால் அலங்கரிக்கப்பட்டது. விழாவின் சிறப்பு விருந்தினராக BCM மிஷனரி ஊழியத்தின் ஊழியரான திரு பால் தாமஸ் அவர்கள் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் செய்தியை ரத்தின சுருக்கமாக கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை அழகுற ஆங்கிலத்தில் உரையாற்றினார். சிறப்பு விருந்தினரை வரவேற்று பேசிய தலைமை ஆசிரியை திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் நினைவு பரிசு ஒன்றையும் வழங்கினார். பாரம்பரிய நடனமான பரதநாட்டியத்துடன் தொடங்கிய கலை நிகழ்ச்சி, கிறிஸ்துமஸ் சிறப்பு பாடல்கள், மழலையர்களின் நடனம், கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து நடனமாடிய மழலையர்கள், கிறிஸ்து பிறப்பின் காட்சி, ஜிங்கிள் பெல் நடனம், கிறிஸ்துமஸ் சொற்பொழிவு என அனைத்து நிகழ்வுகளும் காண்போரின் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தாயின. மாணவர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்வுடன் இந்நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் உள்ளங்களிலும் பொங்கி வழிந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதா சுந்தர். நன்றி, வணக்கம்.